ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ரியலிஸ்டிக் ஏஐ இன்ஃப்ளூயன்சர் கிரியேட் பண்ணுறதுக்கான ஹை குவாலிட்டி இமேஜஸ், வீடியோஸ், வாய்ஸ் இதெல்லாமே 100% ஃப்ரீயாக ஈஸியாக எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க எப்படி ஒரு ரியலிஸ்டிக் ஏஐ இன்ஃப்ளூயன்சர் கிரியேட் பண்ணலான்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஏஐ இன்ஃப்ளூயன்சரோட கேரக்டர் ஃபேஸ் இமேஜ் கிரியேட் பண்ண போகிறோம். நீங்கள் கிரியேட் பண்ண போகிற கேரக்டரோட நீஷ், அதாவது லைஃப் ஸ்டைல், ஃபேஷன், ஃபிட்னஸ் இல்லை டெக், இந்த மாதிரி எந்த ஃபீல்டில் இருக்கணும்னு டிசைட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அந்த கேரக்டர் பேஸ் இமேஜ் கிரியேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கேரக்டர் எப்படி இருக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த கேரக்டரோட பேஸ் இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும். அதாவது அந்த ஏஐ இன்ஃப்ளூயன்சர் அவதார் இமேஜ் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு ப்ராம்ப்ட் வேணும் இல்லையா? அந்த ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ChatGPT தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ChatGPT யூஸ் பண்ணி ஏஐ இன்ஃப்ளூயன்சர் அவதார் பேஸ் இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ப்ராம்ப்டை நம்ம யூஸ் பண்ணி தான் பேஸ் இமேஜ் கிரியேட் பண்ண போகிறோம். நீங்களும் ChatGPT யூஸ் பண்ணி ஏஐ இன்ஃப்ளூயன்சர் பேஸ் இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்டை ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி இமேஜ் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம நானோ பனானா ப்ரோ ஏஐ மாடல் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போதைக்கு ரொம்பவே பெஸ்ட்டான இமேஜ் கிரியேஷன் ஏஐ மாடல்னா அது இந்த நானோ பனானா ப்ரோ தான். ஸோ இதில் நம்ம ரொம்ப ஹைப்பர் ரியலிஸ்டிக் ஏஐ இமேஜஸ் ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும், அதுவும் ஃப்ரீயாக. ஸோ இந்த நானோ பனானா ப்ரோ எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது அண்ட் கூகுள் வியோ 3.1 இதெல்லாத்தையுமே எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது செக் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு கூகுள் ஃப்ளோ தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கூகுள் ஃப்ளோவை நானோ பனானா ப்ரோ மாடல் ஆக்சஸ் பண்ணணும்னா நமக்கு ஜெமினி ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் இப்போ ஜியோலேருந்து 18 மந்த்ஸுக்கு ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் ஈஸியாக கிளைம் பண்ணிக்கலாம். அந்த ஜெமினி ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் கிளைம் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃப்ளோவில் உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த ஃப்ளோவில் டெய்லி ஃப்ரீ கிரெடிட்ஸ் கூட கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஃப்ரீ கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரீயாக வீடியோஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ளோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் கிரியேட் வித் ஃப்ளோ அப்படின்னு காமிக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் சைன் அப் பண்ணுற மாதிரி காமிக்கும். உங்கள் ஜெமினி ஏஐ ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்க ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். இந்த நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண அப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். ப்ராம்ப்ட் ஃபீல்டில் டெக்ஸ்ட் டு வீடியோ, ஃப்ரேம்ஸ் டு வீடியோ, இன்க்ரீடியன்ட் டு வீடியோன்னு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண போகிற இமேஜோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ சேஞ்ச் பண்ண முடியும். இங்கே 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும், போர்ட்ரேட் அண்ட் லேண்ட்ஸ்கேப். நம்ம சோஷியல் மீடியா ரீல்ஸ், ஷார்ட்ஸுக்கு போர்ட்ரேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷனில் நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட்டுக்கு எத்தனை அவுட்புட் இமேஜஸ் வேணும்னு செலக்ட் பண்ண முடியும். இங்கே நான் 4 செலக்ட் பண்ணுறேன். ஸோ 4 டிஃப்ரெண்ட் இமேஜஸ் ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட், இமேஜ் ஜென்ரேஷனுக்கு மல்டிபிள் மாடல்ஸ் இருக்கும். இமேஜின் 4, நானோ பனானா ப்ரோன்னு. இப்போ லேட்டஸ்ட் அண்ட் பெஸ்ட் இமேஜ் ஜென்ரேஷன் ஏஐ மாடல் என்னன்னா நானோ பனானா ப்ரோ தான். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் மெயின் ப்ராம்ப்ட் ஃபீல்ட். இந்த பிளேஸில் தான் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் ChatGPTல கிரியேட் பண்ண ப்ராம்ப்டை காப்பி பண்ணிட்டு இந்த ப்ராம்ப்ட் ஃபீல்டில் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு சென்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ சிஸ்டம் 4 இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணும். இதுக்கு அப்ராக்சிமேட்லி ஃபியூ செகண்ட்ஸ் டைம் ஆகும். 1 மினிட்குள்ளே இமேஜஸ் ஜென்ரேட் ஆகிடும். இப்போ பார்த்தா இமேஜஸ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இந்த இமேஜஸில் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு இமேஜை சூஸ் பண்ணிக்கலாம். அந்த இமேஜ் தான் ஃபியூச்சரில் நீங்கள் ஜென்ரேட் பண்ண போகிற எல்லா இமேஜஸ் அண்ட் வீடியோஸுக்கு பேஸ் இமேஜாக யூஸ் ஆகும். நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கம்பேர் பண்ணலாம். நிறைய இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணினாதான் பெஸ்ட்டாக இருக்கிற ஃபேஸ், எக்ஸ்பிரஷன், லைட்டிங் எல்லாமே கரெக்டாக இருக்கிற இமேஜ் ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளாக நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த செலக்டட் இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இமேஜ் டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு பேஸ் இமேஜ் ரெடி. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த இமேஜை யூஸ் பண்ணி வீடியோ கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் இமேஜ்னு இருக்கிற ஆப்ஷனை ஃப்ரேம்ஸ் டு வீடியோன்னு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃப்ரேம்ஸ் டு வீடியோ செலக்ட் பண்ண அப்புறம் ஆட் டு ப்ராம்ப்ட்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினா இந்த இமேஜ் நம்ம கிரியேட் பண்ண போகிற வீடியோவோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேமாக செட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு வீடியோ ஜென்ரேஷனுக்கு ஒரு ப்ராம்ப்ட் வேணும். அந்த ப்ராம்ப்டில் கேரக்டர் என்ன பண்ணுது, கேமரா மூவ்மெண்ட் எப்படி, பாடி மூவ்மெண்ட் எப்படி, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எப்படின்னு மென்ஷன் பண்ணணும். இந்த ப்ராம்ப்ட்டும் நான் ஆல்ரெடி ChatGPT யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த ChatGPT கிரியேட் பண்ண வீடியோ ஜென்ரேஷன் ப்ராம்ப்டை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு அகைன் ஃப்ளோவில் ப்ராம்ப்ட் ஃபீல்டுக்கு வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டு ஆஸ்பெக்ட் ரேஷியோ போர்ட்ரேட்டாக கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். செட்டிங்ஸ் எல்லாமே ஒன்ஸ் செக் பண்ணிட்டு இப்போ நான் சென்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தா வீடியோ ஜென்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
இப்போ சிஸ்டம் 4 வீடியோஸ் ஜெனரேட் பண்ணிடுச்சு. இப்போ நான் இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இந்த 4 வீடியோஸ்ல எக்ஸ்பிரஷன்ஸ், ஹேண்ட் மூவ்மெண்ட், கேமரா ஷேக், நேச்சுரல்னஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த 4ல நமக்கு பெஸ்டா இருக்கிற ஒரு வீடியோவை சூஸ் பண்ணிக்கலாம். நான் மல்டிபிள் வீடியோஸ் ஜெனரேட் பண்ற ரீசன் என்னன்னா, ஒரு சிங்கிள் வீடியோல பெர்ஃபெக்ட் அவுட்புட் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றது கஷ்டம். ஆனா 2 or 3 அவுட்புட்ஸ் ஜெனரேட் பண்ணினா ஆல்மோஸ்ட் 1 வீடியோ கண்டிப்பா பெட்டரா இருக்கும். உங்களுக்கு கிரெடிட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னா நீங்க 1 or 2 வீடியோஸ் மட்டும் ஜெனரேட் பண்ணாலும் போதும். மெயின் உங்க ப்ராம்ப்ட் கிளியரா இருந்தா 1 or 2 வீடியோஸ்லயே நல்ல அவுட்புட் வந்துரும். இப்போ இந்த வீடியோஸோட டியூரேஷன் பார்த்தா எல்லாமே 8 செகண்ட்ஸ் தான் இருக்கும். 8 செகண்ட்ஸ் ரீல்ஸுக்கு ஓகே. ஆனா நீங்க லாங்கர் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் இல்ல ஈவன் 30 செகண்ட்ஸ் வீடியோ கிரியேட் பண்ணணும்னா இந்த வீடியோவை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இப்போ ஃப்ளோல இந்த வீடியோ கீழே ஆட் டு சீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினா ஸ்விட்ச் டு சீன் பில்டர்னு ஒரு ஸ்கிரீன் வரும். இங்க டைம்லைன் வியூ காமிக்கும். டைம்லைன்ல நீங்க உங்க வீடியோ எண்ட் பண்ண போற எக்ஸாக்ட் பாயிண்ட்டுக்கு லைனை டிராக் பண்ணலாம். அந்த பொசிஷன்ல பிளஸ் ஐகான் கிளிக் பண்ணினா 2 ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஜம்ப் டு another சீன் இல்ல எக்ஸ்டெண்ட் சீன். இப்போ எக்ஸ்டெண்ட் சீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா நெக்ஸ்ட் சீன்ல என்ன நடக்கணும்னு நமக்கு ப்ராம்ப்ட் கொடுக்க முடியும். எக்ஸாம்பிளா நெக்ஸ்ட் சீன்ல இந்த அவதார் பேசணும், கை மூவ் பண்ணணும், ஸ்மைல் பண்ணணும், பேக்ரவுண்ட் சேமா இருக்கணும்னு எல்லாமே ப்ராம்ப்ட்ல மென்ஷன் பண்ணலாம். இந்த எக்ஸ்டெண்ட் ப்ராம்ப்ட்டும் நான் ஆல்ரெடி சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் அந்த எக்ஸ்டெண்ட் ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு சென்ட் கிளிக் பண்ணினா வீடியோ எக்ஸ்டென்ஷன் ஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆகும். இப்போ எக்ஸ்டெண்டட் வீடியோ ஜெனரேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த வீடியோட டியூரேஷன் பார்த்தா ஆல்மோஸ்ட் 60 செகண்ட்ஸ் இருக்கும். இப்படி தான் இந்த எக்ஸ்டெண்ட் ஃபீச்சர் யூஸ் பண்ணி நீங்க 30 செகண்ட்ஸ் இல்ல அதை விட அதிகமான டியூரேஷன் வீடியோவை கூட ஜெனரேட் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த ஹோல் ப்ராசஸ்ல கேரக்டர் ஃபேஸ், வாய்ஸ், ஸ்டைல், கன்சிஸ்டன்சி எல்லாமே மெயின்டைன் ஆகும். இந்த வீடியோ கீழே டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா எக்ஸ்போர்ட்டிங்னு காமிக்கும். எக்ஸ்போர்ட் கம்ப்ளீட் ஆன அப்புறம் வீடியோ ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகும். இப்போ உங்களுக்கு ஏஐ அவதார் இமேஜ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு புரிஞ்சிருக்கும். அந்த இமேஜ் யூஸ் பண்ணி வீடியோ எப்படி ஜெனரேட் பண்றதுன்னு புரிஞ்சிருக்கும். அண்ட் வீடியோவை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்றதுன்னு கூட கிளியரா புரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணின அப்புறம் நெக்ஸ்ட் கேரக்டர் ஸ்வாப் அண்ட் மோஷன் கண்ட்ரோல். இந்த டெக்னிக் தான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வைரல் ஆகிற மெயின் சீக்ரெட். சிம்பிளா சொன்னா, நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோ கொடுப்பீங்க. அந்த ரெஃபரன்ஸ் வீடியோல இருக்கிற கேரக்டர் என்ன பண்றாங்களோ சேம் மூவ்மெண்ட், சேம் ஆக்ஷன், சேம் டைமிங் எல்லாமே நீங்க கொடுக்குற ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ்ல இருக்கிற ஏஐ கேரக்டர் பண்ற மாதிரி வீடியோ ஜெனரேட் பண்ணலாம். ஸ்கிரீன்ல இப்ப நீங்க பார்க்குற எக்ஸாம்பிள் ரெஃபரன்ஸ் வீடியோல இருக்கிற மோஷன் கண்ட்ரோல் எல்லாமே நீங்க கொடுக்குற ஏஐ இமேஜ்ல இருக்கிற கேரக்டர் எக்ஸாக்டா அதே மாதிரி பண்ற வீடியோ தான் மோஷன் கண்ட்ரோல், கேரக்டர் ஸ்வாப். இந்த மோஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு இப்போ மார்க்கெட்ல 2 பெஸ்ட் ஏஐ மாடல்ஸ் இருக்கு. ஒன்னு கிளிங் 2.6 மோஷன் கண்ட்ரோல், இன்னொன்னு வேன் 2.6. கிளிங் மாடல் ரொம்ப லேட்டஸ்டா இருக்கிற வீடியோ ஜெனரேஷன் மாடல். மோஷன் கண்ட்ரோல் குவாலிட்டி ரொம்ப ஹையா இருக்கும், அக்யூரசி ரொம்ப நல்லா இருக்கும், அவுட்புட் ரொம்ப ரியலிஸ்டிக்கா வரும். ஆனா கிளிங் ஒரு பெய்ட் டூல். ஸோ ஃப்ரீயா யூஸ் பண்ற கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் தேவை. அந்த பெஸ்ட் ஃப்ரீ ஆல்டர்னேட்டிவ் தான் வேன் 2.6. இந்த வேன் 2.6ல அன்லிமிட்டெட் வீடியோஸ் ஃப்ரீயா ஜெனரேட் பண்ணலாம். பட் கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா அவுட்புட் குவாலிட்டி டீசெண்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வேன் 2.6 யூஸ் பண்ணி கேரக்டர் ஸ்வாப், மோஷன் கண்ட்ரோல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரௌசர்ல வேன் வீடியோன்னு சர்ச் பண்ணுங்க. வெப்சைட் ஓபன் பண்ணினா ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல ரைட் சைடு டாப் கார்னர்ல ட்ரை நவுன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணினா சைன் அப் பேஜ் ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க சைன் அப் பண்ணணும். சைன் அப் பண்ண அப்புறம் வெப்சைட் டேஷ்போர்ட் ஓபன் ஆகும். வேன் டெய்லி ஃப்ரீ கிரெடிட்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு 10 கிரெடிட்ஸ் வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் நமக்கு மெயினா தேவையில்லை. பிகாஸ் நம்ம ஃபோக்கஸ் மோஷன் கண்ட்ரோல் மேல தான். ஸோ இப்போ மோஷன் கண்ட்ரோல் செக்ஷனுக்கு போகலாம். ப்ராம்ப்ட் ஃபீல்ட் ஏரியால பார்த்தா 3 மெயின் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அவதார், இமேஜ், வீடியோன்னு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த அவதார் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள ஸ்பீச் டு வீடியோன்னு இருக்கும். அதுல கேரக்டர் ஸ்வாப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல 2 இம்பார்ட்டன்ட் அப்லோட் செக்ஷன்ஸ் இருக்கும். ஒன்னு கேரக்டர் இமேஜ். இங்க நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணின ஏஐ இன்ஃப்ளூயன்சர் பேஸ் இமேஜை அப்லோட் பண்ணலாம். இன்னொன்னு வீடியோ செக்ஷன். இங்க நீங்க மோஷன் கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ண போற ரெஃபரன்ஸ் வீடியோவை அப்லோட் பண்ணலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளா ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்திருக்கேன். இந்த வீடியோ ரெஃபரன்ஸ் வீடியோ. இதுதான் நம்ம ஏஐ அவதார் ஃபாலோ பண்ண போற மோஷன். இப்போ ஃபர்ஸ்ட் கேரக்டர் செக்ஷன்ல அப்லோட் ஃப்ரம் டிவைஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆல்ரெடி கிரியேட் பண்ணின ஏஐ இன்ஃப்ளூயன்சர் இமேஜை அப்லோட் பண்றேன்.
நெக்ஸ்ட் வீடியோ செக்ஷன்ல நான் டவுன்லோட் பண்ணி வச்ச ரெஃபரன்ஸ் வீடியோவை அப்லோட் பண்றேன். இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் லிமிடேஷன் இருக்கு. WAN 2.6ல மேக்ஸிமம் 15 செகண்ட்ஸ் வீடியோ தான் ஜெனரேட் பண்ண முடியும். ஆனா கிளிங்ல 30 செகண்ட்ஸ் வரைக்கும் ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரீயா யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி லிமிடேஷன் ஃபேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ரெஃபரன்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணின அப்புறம் கன்ஃபார்ம் ஆப்ஷன் காமிக்கும். இப்போ நான் கன்ஃபார்ம் கிளிக் பண்றேன். நமக்கு 0 கிரெடிட்ஸ்ல வீடியோ ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த ஃப்ரீ மெத்தட்ல ஒரு டிராபேக் என்னன்னா வீடியோ ஜெனரேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தா அவுட்புட் ஃபாஸ்டா வரும். ஃப்ரீ பிளான்ல வெயிட்டிங் டைம் ரொம்ப அதிகம் இருக்கும். ஜெனரேட் பட்டன் கிளிக் பண்ணின அப்புறம் சிஸ்டம் ஒரு வார்னிங் மெசேஜ் காமிக்கும். ப்ளீஸ் என்ஷூர் த கேரக்டர் ஹேஸ் அ கிளியர் ஃப்ரண்ட் ஃபேசிங் ஃபேஸ், அதர்வைஸ் ஜெனரேஷன் மே ஃபெயில்னு காமிக்கும். இந்த மெசேஜ் வந்தா அலவ் ஆல், டோன்ட் ஷோ அகேன்னு எல்லாமே செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணலாம். கன்ஃபார்ம் பண்ணின அப்புறம் வீடியோ ஜெனரேஷன் கியூல போகும். இப்போ ஸ்க்ரீன்ல பார்த்தா வீடியோ கியூடுன்னு காமிக்கும். இந்த ஸ்டேஜ்ல வெயிட் பண்ணி தான் ஆகணும். யூஷுவலா இந்த WAN 2.6 ஃப்ரீ பிளான்ல வீடியோ ஜெனரேட் ஆகிறதுக்கு 15 to 20 மினிட்ஸ் டைம் ஆகும். நீங்க பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்க ரெடியா இருந்தா டைரக்டா கிளிங் 2.6 மாடல் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் கிளிங்ல அவுட்புட் ரொம்ப ஃபாஸ்டா வரும், மோஷன் கண்ட்ரோல் குவாலிட்டி ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும், அண்ட் ஓவரால் வீடியோ ரியலிசம் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஆனா நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணினா கண்டிப்பா WAN 2.6 பெஸ்ட் ஆப்ஷன் தான். கொஞ்சம் வெயிட்டிங் டைம் இருந்தாலும் அவுட்புட் குவாலிட்டி ரீசனபிளா இருக்கும் அண்ட் அன்லிமிட்டெட் வீடியோஸ் ஜெனரேட் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் மெத்தட் ஷேர் பண்ண போறேன். அதுதான் கிளிங் 2.6 மோஷன் கண்ட்ரோலை ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியும். டைரக்டா கிளிங் வெப்சைட்ல ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியாது. ஆனா இந்த கிளிங் மோஷன் கண்ட்ரோலை இன்டைரக்டா யூஸ் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதுதான் ஹிக்ஸ்ஃபீல்ட் பிளாட்ஃபார்ம். இதுல கிளிங் மாடல் ஃப்ரீயா யூஸ் பண்றதுக்கு ஒரு வழி சொல்றேன். ஆனா இந்த பிளாட்ஃபார்மும் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் தான். வீடியோஸ் ஜெனரேட் பண்றதுக்கு கிரெடிட்ஸ் தேவைப்படும். குட் நியூஸ் என்னன்னா இந்த கிரெடிட்ஸை ஃப்ரீயா கிளைம் பண்ண முடியும். இந்த ஹிக்ஸ்ஃபீல்ட் கிரெடிட்ஸ் ஃப்ரீயா கிளைம் பண்றதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. ட்விட்டர், அதாவது எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ஹிக்ஸ்ஃபீல்ட் ஒஃபிஷியல் பேஜ் டெய்லி போஸ்ட்ஸ் போடுவாங்க. அந்த போஸ்ட்ல அவங்க மென்ஷன் பண்ற பர்டிகுலர் டைமிங்குள்ள அந்த போஸ்ட்க்கு லைக் பண்ணிட்டு ரீபோஸ்ட் பண்ணிட்டு கமெண்ட்ல அவங்க பேஜை டேக் பண்ணிட்டா ஃப்ரீ கிரெடிட்ஸ் கிளைம் பண்றதுக்கு ப்ரோமோ கோட் நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. இதுக்கு நம்ம ஓன் அக்கவுண்ட் யூஸ் பண்ண தேவையில்லை. நியூவா ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி கூட இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். சம்டைம்ஸ் 220+ கிரெடிட்ஸ் ப்ரோமோ கோட் ஃப்ரீயா கொடுப்பாங்க. இந்த கிரெடிட்ஸ் டைரக்டா அக்கவுண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகாது. யூஷுவலா அவங்க டிஎம்ல ஒரு ப்ரோமோ கோட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணி கிரெடிட்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோட அக்கவுண்ட் காமிக்கிறேன். எனக்கு இப்போ 1300+ கிரெடிட்ஸ் இருக்கு. இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே நான் எந்த சப்ஸ்கிரிப்ஷனும் வாங்காம ஃப்ரீ பிளான்ல இருந்தே கலெக்ட் பண்ணுது. இதுல ப்ரொஃபைல் செக்ஷன்ல ப்ரோமோ கோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரோமோ கோட் செக்ஷன்ல அவங்க டிஎம்ல சென்ட் பண்ற கோடை பேஸ்ட் பண்ணி கிளைம் பண்ணினா கிரெடிட்ஸ் ஆட் ஆகும். இப்போ நான் எல்லா ப்ரோமோ கோட்ஸும் கிளைம் பண்ணிட்டனால இப்போ கிளைம் பண்ண முடியல. ஆனா இந்த ப்ராசஸ்ல நீங்களும் ஃப்ரீ கிரெடிட்ஸ் கிளைம் பண்ண முடியும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா இது கேரண்டீட் இல்ல. சில நேரம் 1 or 2 days வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். சில நேரம் கிரெடிட்ஸ் வராம கூட போகலாம். நான் ட்ரை பண்ணினேன், எனக்கு வந்துச்சு. அதை தான் உங்ககிட்ட டிரான்ஸ்பேரண்டா ஷேர் பண்றேன். இந்த கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க கிளிங் மோஷன் கண்ட்ரோல் மட்டும் இல்லாம ஹிக்ஸ்ஃபீல்ட் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற வேற ஃபீச்சர்ஸ், சினிமா ஸ்டுடியோ மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் அகைன் மோஷன் கண்ட்ரோல் டெமோ காமிக்கிறேன். மோஷன் கண்ட்ரோல் ஆப்ஷன் கிளிக் பண்ணின அப்புறம் லெஃப்ட் சைட்ல கேரக்டர் இமேஜ் அப்லோட் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ AI இன்ஃப்ளூயன்சர் இமேஜை அப்லோட் பண்றேன். நெக்ஸ்ட் டார்கெட் வீடியோ செக்ஷன்ல நான் ரெஃபரன்ஸ் வீடியோவை அப்லோட் பண்றேன். இப்போ ரெண்டும் அப்லோடும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பிளாட்ஃபார்ம்ல குவாலிட்டி ஆப்ஷன் இருக்கும். இங்க நீங்க குவாலிட்டியை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1080 குவாலிட்டி செலக்ட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் என்னன்னா சீன் கண்ட்ரோல் மோட். இங்க 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். வீடியோ அண்ட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன், இமேஜ் ஒன்லின்னு ஒரு ஆப்ஷன். இதுல நீங்க டிசைட் பண்ண முடியும் ரெஃபரன்ஸ் வீடியோல இருக்கிற கேரக்டர் மட்டும் ஸ்வாப் ஆகணுமா இல்ல பேக்ரவுண்டும் கம்ப்ளீட்டா ஸ்வாப் ஆகணுமான்னு. நான் இப்போ இமேஜ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிருக்கேன். ரீசன் என்னன்னா எனக்கு AI இன்ஃப்ளூயன்சர் இமேஜ்ல இருக்கிற கேரக்டரும் பேக்ரவுண்டும் கம்ப்ளீட்டா சேம் மாதிரி வரணும்னு. சோ இமேஜ் அண்ட் பேக்ரவுண்ட் எல்லாமே இந்த இமேஜ் பேஸ்ல இருக்கணும்னு நான் சூஸ் பண்ணிருக்கேன். செட்டிங்ஸ் எல்லாமே செக் பண்ணின அப்புறம் இப்போ நான் ஜெனரேட் பட்டன் கிளிக் பண்றேன். ஜெனரேட் கிளிக் பண்ணின அப்புறம் வீடியோ ஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆகும். இந்த பிளாட்ஃபார்மும் ஃப்ரீ கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணும்போது வீடியோ ஜெனரேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தா ரொம்ப ஃபாஸ்டா அவுட்புட் வந்துடும். இப்போ நான் சப்ஸ்கிரிப்ஷன் எதுவும் வாங்காம ஃப்ரீ கிரெடிட்ஸ் யூஸ் பண்றதுனால கொஞ்சம் டிலே ஆகும். மினிமம் 10 மினிட்ஸ் வரைக்கும் டைம் ஆகும். இப்போ வீடியோ ஜெனரேட் ஆயிடுச்சு. இப்போ நான் வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ரெஃபரன்ஸ் வீடியோல இருக்கிற மூவ்மெண்ட், டைமிங், பாடி மோஷன் எல்லாமே எக்ஸாக்ட்டா AI இன்ஃப்ளூயன்சர் இமேஜ்ல இருக்கிற கேரக்டர் ஃபாலோ பண்ற மாதிரி வீடியோ ஜெனரேட் ஆகிடுச்சு. இந்த டெக்னிக் தான் மோஷன் கண்ட்ரோல் அவதார் ஸ்வாப்னு சொல்றது. இந்த அவுட்புட் யூஸ் பண்ணி நீங்க ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கிற AI இன்ஃப்ளூயன்சர் வீடியோஸ் கிரியேட் பண்ணலாம்.
இப்போ இந்த மோஷன் கண்ட்ரோல் ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம பார்க்க போறது ஏஐ டாக்கிங் அவதார் வீடியோ எப்படி கிரியேட் பண்றதுன்னு. இப்போ இந்த ஏஐ இன்ஃப்ளூயன்சர் ரியலா பேசுற மாதிரி வீடியோ ஜெனரேட் பண்றது தான் லாஸ்ட் ஸ்டெப். அதுக்கு ஃபர்ஸ்ட் நாம ஒரு வெப்சைட் யூஸ் பண்ண போறோம். பிரவுசர்ல சிம்பிளா அகூல் ஏஐன்னு சர்ச் பண்ணினா இந்த வெப்சைட் ஃபர்ஸ்ட் வரும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. பேசிக்கா சொன்னா இந்த பிளாட்ஃபார்மும் பேக் எண்ட்ல கிளிங் வீடியோ ஜெனரேஷன் மாடல் தான் யூஸ் பண்ணுது. கிளிங் பெய்ட் மாடல் தான், ஆனா இந்த பிளாட்ஃபார்ம்ல ஃப்ரீ கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. சோ அதை யூஸ் பண்ணி ஃப்ரீயா டாக்கிங் அவதார் வீடியோஸ் ஜெனரேட் பண்ண முடியும். அதுதான் ரீசன் டைரக்ட் கிளிங் வெப்சைட் யூஸ் பண்ணாம இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றோம். வெப்சைட் ஓபன் பண்ணின அப்புறம் லாகின் இல்ல சைன் அப் ஸ்கிரீன் வரும். இங்க நீங்க உங்க ஓன் இமெயில் ஐடி யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணலாம். ஆனா ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிக் இருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம் ஃப்ரீ கிரெடிட்ஸ் கொடுக்கறதுனால அந்த ஃப்ரீ கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணி சில வீடியோஸ் ஃப்ரீயா ஜெனரேட் பண்ண முடியும். நீங்க உங்க ஒரிஜினல் இமெயில் ஐடி யூஸ் பண்றதை விட நீங்க டெம்பரரி மெயில் ஐடி யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணினா நீங்க மல்டிபிள் அக்கவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணி மல்டிபிள் டைம்ஸ் ஃப்ரீ கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுதான் நான் டெம்பரரி மெயில் ஐடி யூஸ் பண்ணுங்கன்னு சஜஸ்ட் பண்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றதுக்கு உங்க ஓன் இமெயில் ஐடி யூஸ் பண்ணலாம். பிளாட்ஃபார்ம் ஒர்க் ஆகுது, அவுட்புட் பிடிச்சிருக்குன்னா அதுக்கப்புறம் டெம்பரரி மெயில் ட்ரிக் யூஸ் பண்ணலாம். சைன் அப் கம்ப்ளீட் பண்ணின அப்புறம் வெப்சைட் டேஷ்போர்ட் ஓபன் ஆகும். லெஃப்ட் சைட்ல நிறைய மெனு ஆப்ஷன்ஸ் இருக்கும். வீடியோ செக்ஷனுக்குள்ள போனா டாக்கிங் போட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஸ்கிரீன்ல சூஸ் அன் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இங்க நீங்க உங்க ஏஐ இன்ஃப்ளூயன்சர் அவதார் இமேஜை அப்லோட் பண்ணலாம். இப்போ நான் அவதார் இமேஜை அப்லோட் பண்றேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த அவதார் பேசுறதுக்கு தேவையான ஆடியோ அப்லோட் பண்றது. சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நாம ரியலிஸ்டிக் ஃபீமேல் ஏஐ வாய்ஸ் கிரியேட் பண்ணணும் இல்லையா? சோ ஏஐ வாய்ஸ் கிரியேட் பண்றதுக்கு பிரவுசர்ல கூகுள் ஏஐ ஸ்டுடியோன்னு சர்ச் பண்ணுங்க. அந்த வெப்சைட் ஓபன் பண்ணின அப்புறம் ஹோம் பேஜ்ல டெக்ஸ்ட் இன்டு ஆடியோ வித் ஜெமினைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு ஆப்ஷன்ஸ் வரும், சிங்கிள் ஸ்பீக்கர் ஆடியோ அண்ட் மல்டி ஸ்பீக்கர் ஆடியோ. இந்த கேஸ்ல நமக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் ஆடியோ போதும். சோ சிங்கிள் ஸ்பீக்கர் ஆடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். இங்க நீங்க ஸ்பீச்சை கன்வெர்ட் பண்ண போற டெக்ஸ்ட்டை டைப் பண்ணலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளா இந்த டெக்ஸ்ட் பேஸ்ட் பண்றேன். நெக்ஸ்ட் மேல ஸ்டைல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க நீங்க வாய்ஸ் டோன் எப்படி இருக்கணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம். இப்போ நான் ஸ்டைல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிளாங்கா விட்டு ஜெனரேட் ரன்னு கிளிக் பண்றேன். இப்போ பார்த்த டெக்ஸ்ட் ஆடியோ ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு. ஆடியோ ரெடி ஆன அப்புறம் நான் அதை ப்ளே பண்ணி செக் பண்றேன். இப்போ ஆடியோ ஃபைல் ரெடி. இப்போ திரும்ப டாக்கிங் அவதார் பிளாட்ஃபார்முக்கு போறேன். இங்க நான் ஜெனரேட் பண்ணின ஆடியோ ஃபைலை அப்லோட் பண்றேன். ஆடியோ அப்லோட் பண்ணின அப்புறம் சிஸ்டம் அனலைசிங்னு காமிக்கும். அனாலிசிஸ் கம்ப்ளீட் ஆன அப்புறம் ஆடியோ சக்சஸ்ஃபுல்லா அப்லோட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் இதுல பிலோ ப்ராம்ப்ட் ஃபீல்ட் இருக்கும். இங்க நீங்க வீடியோ எப்படி இருக்கணும்னு சிம்பிளா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம். எக்ஸாம்பிளா மினிமல் ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ், நேச்சுரல் பாடி மூவ்மெண்ட்ஸ்னு இந்த சிம்பிள் ப்ராம்ப்ட் கொடுத்து ஜெனரேட் கிளிக் பண்றேன். இப்போ வீடியோ ஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிரெடிட்ஸ் செக்ஷன்ல பார்த்தா எனக்கு இப்போ 50 கிரெடிட்ஸ் பேலன்ஸ் இருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம் டெய்லியா சர்டன் கிரெடிட்ஸ் கொடுக்கும்னு சொல்றாங்க. எக்ஸாக்ட் கவுண்ட் சேஞ்ச் ஆகலாம். சைன் அப் பண்ணும்போது கண்டிப்பா ஃப்ரீ கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. அந்த கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க டாக்கிங் அவதார் வீடியோஸ் ஜெனரேட் பண்ண முடியும். அதுதான் ரீசன் நான் இந்த பிளாட்ஃபார்ம் ஷேர் பண்றேன். ஃபியூச்சர்ல இந்த ஃப்ரீ கிரெடிட்ஸ் பாலிசி சேஞ்ச் ஆகலாம். இப்போ பாத்தீங்கன்னா வீடியோ ப்ராசஸிங்னு காமிக்கும். ஃப்ரீ பிளான் யூஸ் பண்றதுனால வீடியோ ஜெனரேட் ஆகிறதுக்கு ஃபியூ மினிட்ஸ் ஆகும். இப்போ வீடியோ ஜெனரேட் ஆயிடுச்சு. இப்போ நான் வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஹாய் கைஸ், இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ ஒரு ஆடியோ ஃபைல் அண்ட் ஒரு ஏஐ அவதார் இமேஜ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண வீடியோ தான். ஸோ ஆல்ரெடி நீங்க இதை எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும், நம்ம கொடுத்த ஆடியோக்கு எக்ஸாக்டா லிப் சிங்க் ஆகி அவதார் பேசுற மாதிரி வீடியோ ஜெனரேட் ஆகியிருக்கும். அவுட்புட் டீசென்ட்டா இருக்கு. ஆனா இன்னும் ரியலிஸ்டிக்கா வேணும்னா இமேஜ் செலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவதார் இமேஜ் ஃபேஸ் ஆங்கிள், லைட்டிங், எக்ஸ்பிரஷன் எல்லாமே வாய்ஸ்க்கு மேட்ச் ஆகுற மாதிரி சூஸ் பண்ணினா அவுட்புட் பார்க்க இன்னும் பெட்டரா இருக்கும். கொஞ்சம் ஆப்டிமைசேஷன் பண்ணினா வாய்ஸும் ஃபேஸும் சேம் பர்சன் மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ இந்த டாக்கிங் அவதார் வீடியோ ரெடி. இந்த வீடியோவை ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பட்டன் இருக்கும், அந்த கிளிக் பண்ணினா வீடியோ டவுன்லோட் ஆகும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஏஐ இன்ஃப்ளூயன்சர் இமேஜ் கிரியேட் பண்றதும், அந்த இமேஜ் யூஸ் பண்ணி வீடியோ ஜெனரேட் பண்றதும், மோஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி கேரக்டர் ஸ்வாப் பண்றதும், ஏஐ டாக்கிங் அவதார் கிரியேட் பண்றதும் எல்லாமே கம்ப்ளீட்டா ஷேர் பண்ணிருக்கேன். சோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்ம சேனல்ல சோரா 2 பத்தி ஃபுல் டீடைல்டு டுட்டோரியல் போடலான்னு பிளான் பண்ணிருக்கோம். உங்களுக்கு சோரா 2 டுட்டோரியல் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல நான் யூஸ் பண்ணின எல்லா வெப்சைட் லிங்க்ஸ், ப்ராம்ப்ட்ஸ், ஒர்க் ஃப்ளோஸ் எல்லாமே வேணும்னா கமெண்ட்ல ஜஸ்ட் ஏஐ இன்ஃப்ளூயன்சர்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் கம்ப்ளீட் பிடிஎஃப் லிங்க் ஷேர் பண்றேன். அந்த பிடிஎஃப்பும் ப்ராம்ப்ட்ஸும் நம்ம டெலிகிராம் சேனல்ல கூட அப்லோட் பண்றேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அங்க நான் ரெகுலரா ஃப்ரீ ஏஐ டூல்ஸ், வெப்சைட்ஸ், அப்டேட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். சோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். பை கைஸ்.